நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற முழு உலகில் உள்ள எல்லா ஜனங்களும் பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் பரலோக பிதாவின் பிள்ளைகளாக நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை மகிமை அல்லவா! கடவுளுடைய ஆவியானவர், பிதாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி நம் இதயத்தில் வந்து வாசம் பண்ணி நம்மை நடமாட ஆலயங்களாக தேவன் மாற்றி விடுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆம், ஆவியானவர், அவர் ஆண்டவர், அவரே பிதாவின் ஆவி, அவரே கிறிஸ்துவின் ஆவி. அவர் நமது இதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். நாம் எத்தனை விதங்களில் நோய்வாய்ப்படும் போது, பலவீனப்படும் போது, சோதனையில் சிக்கும்போது, பல கவலையில் இருக்கும்போது, போராட்டங்களில் இருக்கும்போது, பல பிரச்சனைகளுக்குள் உள்ளாகும்போது, அடுத்தவர்களால் நீங்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகும் நேரத்தில், நினைத்தது நடக்காமல் நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் உங்களால் அழகாய் ஜெபிக்க முடியாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கிறிஸ்து இயேசு வழியாக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாராம். நமது பலவீனங்களில் ஆவியானவர் நம்மை தாங்குகிறார். நமது பலவீனங்களில் ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் பலத்தால் நிரப்புகிறார். நமது தேவைகளில் ஆவியானவர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் ஜெபிக்கிறாராம். இது எத்தனை மகிமையான ஒரு சத்திய தேவனுடைய மனதுருக்கம் என்று நீங்கள் உணர்ந்தீர்களா? என் அன்பானவர்களே, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று எத்தனையோ சமயத்தில் நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்காகவே இருக்கிறார். நமக்காக யார் ஜெபிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆவியானவர் ஜெபிக்கிறார். இது எத்தனை மகிமை அல்லவா! ஆகவே எப்பொழுதும் தேவ சமூகத்தை தேடுங்கள், வேதத்தை தேடுங்கள், தேவனை தேடுங்கள். அப்பொழுது ஆவியானவருடைய புது பலன், அவர் வாக்கு கடங்காத ஜெபம் உங்களை சூழ்ந்திருப்பதை காண்பீர்கள். அவர் மகிமையானவைகளை நமக்கு செய்வார். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள தேவனே, பிதாவின் ஆவியே, கிறிஸ்துவின் ஆவியே, எங்களுக்குள் வாசம் பண்ண வந்தவரே, நீர் எங்கள் பலவீனங்களில் எங்களுக்காக போராடி ஜெபிக்கிறவர். எங்களுடைய தேவைகளில் எங்களுக்காக நீர் பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவர். எங்களுடைய ஆண்டவரே, பலவிதமான குழப்பங்களில் எங்களுக்காக நீர் ஜெபிக்கிற தேவன். உமக்கு கோடி நன்றி. உமது ஜெபத்தினால் இன்றைக்கு நாங்கள் கிருபையின்படி வாழ்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே.